வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். வணக்கம் அருண். வணக்கம் கிருஷாந்த். வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருண் ஈரேஷ் அருளானந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். ஆழி பேரலை அனர்த்தம் இடம்பெற்று இன்றுடன் 12 வருடங்கள். உறவுகளை நினைவு கூர்ந்து பல பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள். கட்டாணையில் சந்தேக நபர் ஒருவர் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம். முறைகள் மோசடி தொடர்பான விசாரணை மூழ்கடிக்கப்படுவதாக கோப் குழுவின் தலைவர் குற்றச்சாட்டு. பிரபல போப் இசை பாடகர் ஜோர்ஜ் மைக்கேல் காலமானார். பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இன்று போன்றதொரு நாளில் 14 நாடுகளில் மக்களின் குடியேற்ற பகுதிகளை ஆக்கிரமித்த ராட்சத அலைகள் 2,50,000க்கு மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டன. சற்றும் எதிர்பாராத தருணத்தில் ஏற்பட்ட பேரிடரால் இடம்பெயர்ந்த மில்லியன் கணக்கான மக்கள் செய்வதறியாது தவிர்த்தனர். அந்த நினைவலைகளை நாமும் இன்று மீட்டுகின்றோம். மக்களின் மனங்களிலிருந்து நீங்காத நினைவுகள். ஒரு நிமிடத்தில் உலகையே புரட்டி போட்டது இயற்கையின் சீற்றம். பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. பல கோடி பெறுமதியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன. சுனாமியின் கோர தாண்டவம் இலங்கை தீவினையும் ஒருமுறை மௌனிக்க வைத்தது. சுமார் 13,000 தீவுகளை உள்ளடக்கிய சிறிய ராஜ்யமே இந்தோனேஷியாவாகும். இந்தோனேஷியாவுக்கு அண்மித்து காணப்படுவதே தாய்லாந்தின் கோபிபி சுற்றுலா தீவாகும். தாய்லாந்திலிருந்து சுமார் 23 கிலோமீட்டருக்கு மேற்கே அமைந்துள்ள இலங்கையில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் திகதி பௌர்ணமி தினத்துடன் சூரியன் உதயமாகிறது. மக்கள் அன்றாட நடவடிக்கைகளில் வழமை போல் ஈடுபட்டிருந்தனர். இலங்கை நேரப்படி காலை 6:58 அளவில் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவிற்கு அண்மித்த கடற்பரப்பை ஆழி பேரலை ஆக்கிரமிக்க தொடங்கியது. நில அதிர்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து 1600 கிலோமீட்டர் தொலைவிலேயே இலங்கையின் அமைவிடம் காணப்பட்டது. உடனடியாக இந்த தாக்கம் உணரப்படாத நிலையில் இலங்கையின் கரையோரம் வழமை போன்று ரம்யமாக காட்சியளித்தது. காலை 7:28 அளவில் நில அதிர்வு இடம்பெற்று 30 செகண்ட்களில் இந்தோனேஷியாவில் ஆழி பேரலை ஊழி கூத்தாடியது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு உட்பட வடக்கு கிழக்கு கரையோர பிரதேசங்கள் மற்றும் காலி, மாத்தறை, ஹம்மந்தோட்டை மற்றும் களுத்துறை உள்ளிட்ட தென்கரையோர பிரதேசங்களை ஆழி பேரலை அள்ளி விழுங்கியது. எமது நாட்டில் சுமார் 35,000 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. சுனாமியினால் 979 குழந்தைகள் பலியாகினர். மேலும் 3,954 குழந்தைகள் பெற்றோரை இழந்தனர். சுனாமியால் உலகளாவிய ரீதியில் சுமார் 9,000 மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன. சுனாமி பேரலையில் சிக்கி உயிரிழந்த உறவுகளை நினைவுகூரும் பல நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் இன்று நடைபெற்றன. தங்களுடைய அனுதாபங்களை தங்களுடைய ஆதங்கங்களை இதிலே அதில் குளறி அழுகின்ற வேலை என்று இந்த சுதந்திரமான ஒரு தினமாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் இப்படி சுதந்திரமாக இப்படியான பிரதேசங்களுக்கு நாங்கள் செல்ல முடியாது இருந்திருக்கின்றோம். அதே மறைமுகமான முறையில் நாங்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய ஆழ்ந்த
கொண்டு வீடுகளிலும் ஆலயங்களிலும் அவர்கள் குளறுவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று சுதந்திரமாக முள்ளிவாய்க்காலும் சரி, இன்று இந்த சுனாமியிலும் சரி, நாங்கள் சுதந்திரமாக இந்த எங்களுடைய ஆதங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்று அமைந்திருக்கின்றது. இதேபோல் இந்த இடத்தை புனித பூமியாக கட்டாயம் விரும்பியோ விரும்பாமவே ஆக்க வேண்டும். இந்த அனர்த்தத்தினால் உடனடியாக அன்றைய நடைமுறை அரசை நடத்தி கொண்டிருந்த விடுதலை புலிகள் மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய அந்த மீட்பு நடவடிக்கைகளையும் புனரமைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். சர்வதேச சமூகம் அதை பாராட்டியிருந்தது. விடுதலை புலிகளுடன் சுனாமிக்கு பின்னரான ஒரு முகாமைத்துவ கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இணக்கம் கண்டுவிட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வைத்து அதை தடை செய்தார்கள். அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த சுனாமியினாலும் போரினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கான வாழ்வாதார அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதோடு அதே நேரத்திலே ஒரு நிரந்தரமான சமாதானத்தை, ஒரு அரசியல் தீர்வு எட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. ஆனால் மாறாக எங்களுடைய நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் எங்கள் எல்லோருக்கும் கவலை அளிக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த துறவி நடந்து கொண்ட சம்பவம், அதுக்கு நீதி அமைச்சராக சென்றவர் கூட அவருக்கு துணை போகின்ற மாதிரியான விடயமாக செய்ய பேசியிருக்கின்றார். எமக்கு இவ்வாறான பேரழிவுகள் சில பாடங்களை உணர்த்தளிக்கின்றன. அந்த வகையில் 2004ஆம் ஆண்டு நடந்த இந்த பேரழிவும் இன உள்ள சமய வேறுபாடுகள் என்று அனைவரையும் தாக்கியது. பேரழிவுகளும் ஒற்றுமை எப்படி எடுத்து காட்டியிருப்பது என்பதற்கு இது சிறந்த உதாரணமாகும். சுனாமியிலே இழந்தவர்கள், அவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் பல இடங்களிலே அவர்களுக்குரிய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை அல்லது அவர்களை இனங்காணப்படவில்லை என்று ஒரு குறைபாடு இருக்கின்றது. வடக்கை பொறுத்தவரையிலே போராட்ட குணங்களை கொண்ட இனமாக நாங்கள் இருந்தாலும் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலை ஏற்பட்ட பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் தெற்கு வரைக்கும் சென்று தங்களது உதவிகளை, தங்களது மனித நேயத்தை இந்த இலங்கை பேரினவாதத்திற்கு காட்டியதை நாங்கள் மறந்துவிட முடியாது. கொண்டு சேர்த்துட்டீங்களா? யாரு வேலையும் கொண்டு சேர்த்துட்டீங்களே மாணவர். கழக இளைஞர்கள் மிகவும் அவர்களின் அனுசரணையில் இழப்பினை
போராதா நீ புலம்பி 12 ஆகிறது என்பதை ஒரு சில நிமிடங்களில் ஆழி பேரலை பெரும் அழிவுகளை ஏற்படுத்திவிட்டு சென்ற நிலையில் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட எரோரா கிராமத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது காலை 9:25 9:27 வரை 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. எரோரா, ரதுகுருச உள்ளிட்ட சுனாமி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு கோட்டையிலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்த 50ஆம் இலக்க ரயில் பெரலியவில் நிறுத்தப்பட்டு சுனாமி நினைவு தூபிக்கு அருகில் விசேட நினைவஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. சுனாமி ரயில் இன்று பயணத்தில் ஈடுபட்டதுடன் பெரலியாவில் அனர்த்தத்திற்குள்ளான ரயிலில் கடமையில் ஈடுபட்டிருந்த பிரதமர் ரயில் கட்டுப்பாட்டாளர் வணிகரத்ன கருணாதிலக்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். தாமந்த அனர்த்தத்தில் தெய்வாதீனமாக உயிர் தப்பியதாகவும் பின்னர் அனர்த்தம் குறித்து போலீசாரிடம் முறைப்பாட்டை பதிவு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அதன் பின்னர் தொடர்ந்தும் அந்த கோர நினைவலைகளுடன் தாம் ரயிலில் கடமையாற்றி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிகளவிலான சுனாமி வீடுகள் உரிய தரத்தில் அமைக்கப்படவில்லை என அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலேயே நிவாரணம் கிடைத்துள்ளதா என்பதை 12 வருடங்களின் பின்னர் எனக்கு கேட்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. சுனாமி வீடமைப்பு திட்டம் தொடர்பில் வெட்கமடைய வேண்டும். வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சையோ அல்லது வீடமைப்பு அதிகார சபையையோ இணைத்துக் கொள்ளாமல் அந்த காலத்தில் பல்வேறு நிறுவனங்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. பல வீடுகள் உரிய தரத்தில் அமைக்கப்படவில்லை. சுனாமியின் போது எமக்கு கிடைக்கவிருந்த பல வளங்கள் எமக்கு கிடைக்கவில்லை. வளமையா ஊடகத்துறையாக இருந்து இப்ப வளமைக்கு மாறா இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது என்று மக்களுக்கு தெரியும். ஆகையால ஊடகங்களுக்கு இருக்கு. நாங்களும் மக்கள், நீங்களும் மக்கள். அதனால எங்களோட கருத்தையும் உள்வாங்கி தான் நீங்க முடிவெடுக்கணும். தவிர நீங்க உங்களோட விருப்பத்துக்கு முடிவெடுக்கலாம். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்க இணைத்தலைவர்களில் ஒருவரான பிரதி அமைச்சர் MS அமீர் அலி நடவடிக்கை எடுத்ததால் இன்று கடும் வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் வெளியிட்ட கடும் ஆட்சேபனையினால் பின்னர் ஊடகவியலாளர்கள் கூட்டத்தை ஒளிப்பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இன்று முற்பகல் ஆரம்பமான அபிவிருத்தி குழு கூட்டத்தை முழுமையாக ஒளிப்பதிவு செய்வதற்கு ஊடகங்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது என இணைத்தலைவர்களில் ஒருவரான அமீர் அலி தெரிவித்துள்ளார். இதன்போது சில ஊடகவியலாளர்கள் தமக்கான அனுமதி மறுக்கப்படுவதற்கான காரணத்தை வினவினர். ஊடகவியலாளர்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பில் இதன்போது கடும் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய டிசிஜி மீட்டிங்ல ஊடகத்துறை சார்ந்தாக்களை வழியில நீங்கள் அனுப்புறதுக்கான காரணத்தை சொன்னீங்கன்னா எனது வளமையா ஊடகத்துறையாக்கள் இருந்து இப்ப வளமைக்கு மாறா இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கான காரணத்தை சொன்னீங்கன்னா தெளிவாக கொண்டு நினைக்கிறேன். ஊடகத்துறையாக்கள் ஆரம்பித்து முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தேவையான விடயங்கள் எடுக்கிறது.
பிறகு முடிஞ்சதுக்கு பிறகு ஜிஏ மசாக்கெல்லாம் வச்சு அவங்களோட கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்றோம். இதுல என்ன பிரச்சனை சொன்னா சில ஆட்கள் வந்துகிட்டு போன முறை நான் கேள்விப்பட்டேன் 3 அதிகாரிகள் அவங்களோட போன்ல இருந்து லைவா பேஸ்புக்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன நடக்குது? அதிகாரிகள் ஊடகவியலாளர் வந்து ஆரம்பத்தில் எடுத்துட்டு போய் போட்டோ எடுக்கிறதுக்கு இல்ல, இங்க என்ன நடக்கிறதுன்றது மக்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்தில் நடக்கிறது லைவ் டெலிவிஷன்ல ஸ்ரீலங்கா முழுக்க இல்ல ஜனம் அட்லீஸ்ட் அப்ரோட் இந்த டிசிசி மீட்டிங்ல கச்சேரிக்குள்ள நடக்கிறது ஜனத்துக்கு தெரியப்படாண்டா என்ன இதுல நீங்க உண்மையிலேயே இங்க என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியும். ஆகையால ஊடகங்கள் இங்க இருக்கு. தகவல் அறிகிற சுதந்திரம் நாங்க மதிக்கிறோம். தகவல் அறிகிற சுதந்திரம் சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்குது. ஆகவே தகவல்களை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்றதுல நாங்க எந்த விதத்துல இடையூறாக இருக்கவில்லை. ஊடகவியலாளர்கள் நீங்கள் நான் நினைக்கிறேன் நான் இங்க இருந்து அவங்க வழக்கம் போல கருத்துக்களை பரிவர்த்தனை செய்து கொள்றதை நாங்க தடுக்கல. நான் நினைக்கிறேன் வழக்கம் போல அவங்க செயற்படுறதை நான் அனுமதிக்கிறேன். நாங்களும் மக்கள் நீங்களும் மக்கள், அதனால எங்களோட கருத்தையும் உள்வாங்கி தான் நீங்க முடிவெடுக்கணும். தவிர நீங்க உங்களோட விருப்பத்துக்கு முடிவெடுக்கலாம். அடுத்தது நீங்க குறிப்பிட்ட டைமுக்கு கூட்டம் நடத்துவதா எங்களை கூப்பிடாங்க. மக்களோட கருத்தை நாங்க சொல்றதுன்னா நீங்க வந்திருக்கோம். உங்களோட டைமுக்கு நாங்க வந்து இங்க பேசலாம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்பு மற்றும் அழுத்தம் காரணமாக இன்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பிலான தகவல்களை ஒளிப்பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் ஊடகவியலாளர்களுக்கு கிட்டியது. இதற்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஊடகவியலாளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். எம்மவர்களுக்கு வாழ்வளித்த இயற்கை பல சந்தர்ப்பங்களில் தேயிலை உற்பத்தி மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் ஜீவனோபாயத்திற்கு சவாலாக அமைந்துவிடுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பச்சை தங்கம் விசேட தொகுப்பு அடுத்து. தேயிலை தொழில்துறை 150 ஆண்டுகளை நெருங்க எத்தனிக்கும் இந்த வேளையில் இலங்கையின் தேயிலை தொழில்துறை எதிர்நோக்கும் சவால்களோ எண்ணிலடங்காதவை. இலங்கையினுடைய தேயிலையை சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற பலரும் சுவைத்து பருகுகிறார்கள். ஆனால் தேயிலையின் வளர்ச்சிக்காய் தமது உடல் பொருள் ஆவியை ஆகுதியாக்கிய தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலோ சுவையற்றதாய் இவ்வாறான அடுப்பங்கரையில் முடங்கிவிடுகிறது. அதிக செலவிலேயே குறைந்தளவான தேயிலையை உற்பத்தி செய்து வருகிறோம். இதுவே முதலாளிமார் சம்மேளனத்தின் நாளாந்த பல்லவி. வருடாந்தம் இலங்கை 330 மில்லியன் கிலோ தேயிலையை உற்பத்தி செய்வதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த வருடம் 300 மில்லியன் கிலோவாக நாட்டின் தேயிலை உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளது. தேயிலை உற்பத்தியின் வீழ்ச்சிக்கான முதற்காரணியாக பல்வேறு தரப்பினரும் கடிந்து கொள்வது இயற்கையே. வறட்சியின் காரணமாகவே இந்த வருடம் தேயிலை உற்பத்தி 10% வீழ்ச்சியடைந்துள்ளது. வானிலை மாற்றம் எங்கள் முன்பாக உள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல். கடந்த 20-30 வருடங்களில் வானிலையில் ஏற்பட்ட மாற்றங்களை ஓரளவு எங்களால் ஊகித்து எதிர்வு கூறலை செவிமடுத்து செயலாற்ற முடிந்தது. ஆனால் இன்று வானிலையில் ஏற்பட்டு வரும் திடீர் மாற்றங்கள் நிலைமையை தலைகீழாக மாற்றியுள்ளது. வானிலை மாற்றம் தேயிலை தொழில்துறையில் செலுத்தும் தாக்கம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளுக்கு அமைய தாழ்வலய மற்றும் இடைவலய தேயிலை தோட்டங்கள் அதிக வெப்பம் மற்றும் பருவம் பொய்த்து பெய்கின்ற மழையினால் பாரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளன. இயற்கை விடுத்து வரும் சவால்களினால் தமது ஜீவனோபாயம் பாதிக்கப்படுகின்றமை தொடர்பிலும் பாட்டாளி மக்கள் தமது உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தினர். மழை காலங்களில் எங்களுக்கு அரும்பு மேலோங்கி வராது. எங்களுக்கு கொழுந்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அட்டையிலையும் சரியான கடிபட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். 3 நேரமும் தண்ணிக்கு 4 கிலோ 5 கிலோ இப்படி பிடிப்பாங்க. பிடிச்சாலும் எங்களுக்கு ராத்த இல்லை, ராத்த குறைவா தான் விழுவோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு 140 ரூபா இல்லாத போகும். வெயில் காலம் வந்தா இருக்கிற அரும்பும் கொட்டி போயிரும். இந்த கொழுந்து வராது. பனி இந்த காலமெல்லாம் சரியான பனிக்காலத்துல அப்ப எங்களுக்கு முக்கியமா அரை பேர் உழுவுது அப்படிங்கறது இல்ல உண்மை. 140 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறது தான் உண்மை. இலங்கையின் 2வது அதிக வருமானத்தை ஈட்டும் தேயிலை தொழிற்துறையில் அரசாங்கம் கிளைபோசேட்டிற்கு விதித்துள்ள தடை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதா என்பது தொடர்பிலும் தற்போது கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது.
We used a very popularly and commonly used weedicide called glyphosate. நாங்கள் 2015ஆம் ஆண்டு வரை மிகவும் பிரசித்தமான அனைவராலும் பயன்படுத்தப்பட்ட களைக்கொல்லியான கிளைபோசேட்டை பயன்படுத்தி வந்தோம். பின்னர் அதனை அரசாங்கம் தடை செய்தது. இது தோட்டத்துறை சந்தித்த பாரிய சவால்களில் ஒன்று. இதனை அடுத்து தேயிலை செடிகளுக்குள் களைகள் வியாபித்து வளர ஆரம்பித்தன. இந்த நிலைமை கொழுந்தெடுக்கும் செயற்பாட்டில் தாக்கம் செலுத்தியது. தோட்ட தொழில்துறையில் ஏற்பட்ட இந்த தாக்கத்தினால் செலவு அதிகரித்ததுடன் மேலும் பல பிரச்சனைகளையும் எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டது. So many other issues. தேயிலை எனும் திரைக்கு பின்னால் உள்ள அரசியல் மிக ஆழமானது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நாளைய பச்சை தங்கம் தொகுப்பில் எதிர்பாருங்கள். யாழ்ப்பாணம் காரைநகர் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட 22 பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு இன்று வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டன. தெரிவு செய்யப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்கும் நிகழ்வு காரைநகர் பிரதேச சபையில் நடைபெற்றது. நான் இந்த முயற்சியை மேற்கொண்ட போது வடக்கு மாகாணத்தினுடைய உத்தியோகத்தராக இருந்தும் கூட பிரதேச செயலாளர் மக்களுடைய ஆய்வு, அந்த மக்களுடைய சந்திப்பு எனக்கு நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் கூட என்னுடைய முயற்சி காலதாமதம் சென்றாலும் கூட அராலியில் பல கிராமங்கள் இருந்தாலும் இந்த தொழிலை செய்கின்ற 6.5 மணி நேரம் கூட அந்த இடத்தில் சென்று 8 மணி அளவில் திரும்பி வந்துதான் நான் அந்த பயனாளிகளை தெரிவு செய்தேன். பலர் கேட்கின்றார்கள், எங்களுக்கே உதவி செய்யவில்லை, எங்களையே புறந்தள்ளினீர்கள் என்றால். ஒரு கிராமத்தில் அவ்வளவு மக்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கிராமத்தில் இருந்தே அவர்களுக்கு என்ன உதவி, யார் யாருக்கு செய்ய வேண்டும் என்ற தெரிவு செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. மத்திய அரசினுடைய கிராம உத்தியோகத்தர், பிரதேச செயலாளர், மாகாண அரசினுடைய பல உத்தியோகத்தர்கள் சேர்ந்துதான் நாங்கள் அந்த சரியான பயனாளியை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். பெண்கள் நிச்சயமாக இந்த வள்ளத்தில் சென்று தாங்களே இந்த தொழிலை மேற்கொள்வதன் ஊடாக ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று காட்டுவதும், தங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னொருவரின் காலில் தாங்கள் தங்கி நிற்காது தாங்களே இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. நாட்டில் ஏற்பட்ட கொடிய யுத்தம் அடிப்படை நிலைகளையே ஆட்டம் காணச் செய்து பல குடும்பங்கள் குடும்பத் தலைவர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சகோதரங்களை இழந்து நிற்கதியான நிலையில் பெண்கள் தமது குடும்பத்துக்கு தலைமை தாங்கி வாழ்வாதார தேடல்களை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இவ்வாறான பெண்கள் காலத்தின் கட்டாயத்தால் தொழில்களை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இங்கு அவர்கள் செய்கின்ற தொழில்களை சற்று இலகுவாக்கும் நோக்கில்தான் இந்த சிறிய ரக மிதவைகளை காரைநகர், ஊரிக்காடு பகுதிகளில் இறால் பிடிப்பு தொழிலில் ஈடுபடும் விதத்தில் ஒவ்வொன்றும் ரூபா 107,500 மற்றும் 74,025 ரூபா பெறுமதிகளில் வள்ளங்களை கொள்வனவு செய்து இன்று வழங்குகின்றோம். மத்திய வங்கியின் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான கோப் குழுவின் அறிக்கை அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. 3000 பக்கங்களையும் 25 இணைப்புகளையும் கொண்ட ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு கணக்காய்வாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகளின் எழுத்து மூல மற்றும் வாய்மொழி மூல சாட்சியங்களை பெற்றுக் கொண்ட பின்னர் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அடுத்த பாராளுமன்ற அமர்வின் போது திகதியொன்றை தீர்மானித்து சபாநாயகர் இதனை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். அதன்போது முன்வைக்கப்படும் சிபாரிசுகளுக்கு அமைய அடுத்த கட்ட செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும். புது வருடத்தில் பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் போது முதலாவது செயற்பாடாக இதனை செய்ய வேண்டும். பிரதமர் இதனை சட்டமா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். சட்டமா அதிபரால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் வேறு பிரச்சனைகள் உள்ளன. මේ පරීක්ෂණ වාර්තාව නීතිපතිවරයාට යොමු කිරීම இந்த விசாரணை அறிக்கை சட்டமா அதிபருக்கு சமர்ப்பிக்கப்படுவது தொடர்பில் தெரிவிக்கப்படுகின்றது. சரியான நபருக்கா அது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் பிரச்சினை உள்ளது. சட்டமா அதிபருக்கு இந்த அறிக்கை செல்ல முன்னர் இடம்பெற வேண்டிய சில விடயங்கள் உள்ளன. விடயங்களை ஆராய்ந்து கோப் குழு அறிக்கை ஒன்றை முன்வைத்தது. அதன் பின்னர் என்ன செய்திருக்க வேண்டும், இது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள முடியுமான ஒரு சபைக்கு இதனை அனுப்பியிருக்க வேண்டும்.
நமது நாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு, குற்றப்புலனாய்வு திணைக்களம், FCID, ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு போன்ற விசாரணைகளை மேற்கொள்ள முடியுமான அமைப்புகள் உள்ளன. இதன் மூலம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை அடிப்படையாக வைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதா இல்லையா என்பதை சட்டமாதிபர் தீர்மானிக்க வேண்டும். அதனை விடுத்து சட்டமாதிபர் ஒரு விசாரணை பொறிமுறை என நினைக்க வேண்டாம். தனக்கு கிடைத்துள்ள கோவையை மாத்திரமே அவர் அவதானிப்பார். அந்த கோவையை பார்த்துவிட்டு இதற்கு எதிராக குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று தீர்மானித்தால் அதற்கு அப்பால் இந்த விடயம் தொடர்பான விசாரணை இடம்பெறாது. ஆகவே இது குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். ஜனாதிபதி ஆணைக்குழு மூலம் திருப்தி அடைய முடியாவிட்டால் மாத்திரம் பூரண அதிகாரமுடைய குற்ற விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். அதனை விடுத்து இடம்பெறும் செயற்பாடுகளினால் பலனில்லை. කියමනක් තිබෙනවා නීතියේ දූෂණයට විරුද්ධව නැගී හිටින ஊழலுக்கு எதிராக செயற்படும் நபர்கள் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். தற்போது முறைகள் விநியோகம் தொடர்பில் பிரதமருக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அர்ஜுன மகேந்திரன் என்பவர் பிரதமரின் அடியாள், அலோசியஸ் அர்ஜுன் மகேந்திரனின் அடியாள். இவர்கள் இருவரும் இன்று பாதுகாக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தொடர்பில் பொய்யான அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றனர். இந்த பிரச்சினை தொடர்பில் எடுக்கப்படவுள்ள சட்ட நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் பிரதமர் செயற்படுகின்றார். இதன் மூலம் பிரதமரின் ஊழல் செயற்பாடு உறுதியாகின்றது. මේ අගමැතිගේ තියෙන දූෂිත භාවය මේ අනුව තහවුරු වෙලා அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தி அறிக்கையில். வணக்கம்.